வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தக்காளி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். இது வந்து சோயா சாஸு. இது கடையில் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து தக்காளி சாஸ் வந்து எதுக்காவது நூடுல்ஸு, மக்ரோனி அந்த மாதிரி செஞ்சோம்னா தக்காளி சாஸ் தேவைப்படும். அதனால் இப்போ இதை வந்து நான் தக்காளி சாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து நான் சின்ன பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது 5 தக்காளி, 6 மிளகா, கொஞ்சம் காரம் இருக்கணுன்றதுனால 6 மிளகா, ஒரு பூண்டு பல், கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இப்படி இந்த தக்காளியை வச்சு எப்படி பண்ணலான்னா, இந்த தக்காளியை எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிடலாம். நல்லா கழுவிடணும். கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் துடைச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் துடைச்சிருவோம். ஒரு தக்காளியும் இருக்கும். நீ அறியறியா? இந்த அறியறதுன்னா அறி. இப்போ இந்த தக்காளியை அரிஞ்சிடுவோம். அரிஞ்சு இதை எடுத்துருவோம். இது இல்லாம தான் போடணும். இந்த கட்டையெல்லாம் எடுத்துடலாம். இந்த கட்டையை மட்டும் எடுத்துட்டு இங்கே காமி. இது வந்து சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்து இந்த குட்டி கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ
இதுலேயே இந்த மிளகாயை போட்டுருவோம், இந்த உப்பையும் போட்டுருவோம், இந்த பூண்டு பல்லையும் உரித்து இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு பூண்டை உரிச்சாச்சு, இதில் போட்டுருவோம். இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். தண்ணி அடுப்பை பற்ற வச்சு இப்போது நம்ம அரிஞ்சதெல்லாம் இதில் போட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி வதக்கிடுவோம். இது வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி சுண்டணும், அப்போ தான் வந்து சாஸ். தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இதில் ஒரு துண்டு கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டு இதை நிறுத்திட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இந்த தக்காளியை அரைச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி இப்போ இதை வந்து எடுத்து போட்டுருவோம். எடுத்து போட்டு வதக்கிடுவோம். நல்லா செவ்வர வதக்கிட்டா தண்ணி இல்லாமல், அதான் தக்காளி சாஸ். நல்லா செவந்து போச்சு, நல்லா செவந்து போச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை நிறுத்திட்டு இறக்கிடுவோம். இறக்கிட்டு ஆற விட்டு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சாஸ் செஞ்சாச்சு. இது வந்து சோயா சாஸு, இது வந்து தக்காளி சாஸு. இப்போ நம்ம ஏதாவது வீட்டில் சீக்கிரமாக செய்யணும், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி செஞ்சுக்கலாம். இதோ அதுதான் தக்காளி சாஸ். அதே மாதிரி தக்காளி இருந்தால் எண்ணெயே ஊற்றி தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அதை எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியிலையும் ஊற்றி நான் வந்து வேக வச்சும் அரைச்சிருக்கேன். அது கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு, அதனால் நான் எண்ணெயிலே வதக்கி சாஸ் செஞ்சுருக்கேன். இதை நான் வந்து பிரியாணிக்கு, மக்ரோனிக்கு, மேகிக்கு, நூடுல்ஸுக்கு, சைனீஸ் ஃபுட்டு டொக்கோக்கோவா அதுக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு செய்வேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.